அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரித்தன்யா பொண்ணு அது விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் ஆண்கள் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை அப்படியே மூடி வச்சுட்டு கடைசியில் இந்த சமுதாயம் பெண்களை தான் குற்றம் சொல்லும். சலிச்சு போயிடுச்சு எனக்கு பார்த்து கடைசியில் கேஸை வேறு மாதிரி திருப்புறாங்க. திருமணம் முடித்து 70 நாள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சாந்தி முகூர்த்தமே நடக்கலை அப்படின்னு. எனக்கு தெரியல இந்த உலகத்தில் இப்படி மனுஷங்க இருப்பாங்களா? இது யார் செய்த சதி? அது எப்படிங்க கல்யாணம் முடிச்சு 70 நாளில் சாந்தி முகூர்த்தமே நடக்காமல் இருக்கும்? இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு எனக்கு புரியல. காசை வாங்கிட்டு எதுவும் இந்த மாதிரி பிறகு சொல்கிறாங்களோ தெரியல. இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களே லவ் பண்ணுறேன்னு பேரில் என்னென்னமோ நடந்து முடிஞ்சு வயிறையும் கழுவிட்டு வந்துடுதுங்க. ஆனால் இவங்க அதிகாரப்பூர்வமாக கல்யாணம் முடித்து 70 நாள் வாழ்ந்துருக்காங்க, சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அவன் ஆம்பளை இல்லை. ஒரு நல்ல ஆம்பளை கல்யாணம் கட்டின பொண்டாட்டியை தொடாமல் இருப்பானே, அதுவும் 70 நாள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹ். இதெல்லாம் யார்கிட்ட போய்ட்டு சொல்கிறது இந்த கொடுமைகளை? 18 வயசுலேருந்து என்னோடய வீடியோவை பெண்கள் பார்க்குறீங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாமே. இந்த பெண்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்று மட்டும் கேளுங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை யார் கொடுத்தாலும் உயிரை மட்டும் மாய்ச்சித்து கொள்ளாதீர்கள். இந்த உயிர், நம்மளோட உயிர் விலை மதிப்பே இல்லாதது. ஒரு உயிருக்கு எவ்வளோ மதிப்புன்னு சொல்லி காசை கொடுத்து உயிரை வாங்க முடியாது. போன உயிரை கோடி கோடியாக செலவு பண்ணாலும் போன உயிரை திருப்பி வாங்க முடியாது. பெண்களே, பெண்கள் சாதாரண பெண்கள் இல்லை, பெண்கள் தான் இந்த உலகத்தோட எப்படி சொல்கிறது புத்துணர்வு. பெண்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெண்மை இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. பெண்கள் தான் இந்த உலகத்தோட ஆணி பேர். பெண்களை குறைச்சி மதிப்பிடுற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம்.